ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ வெல்கம் பேக் டு நியூயார்க் சிட்டி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, ஏற்கனவே இந்த ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் கிறிஸ்மஸுக்காக. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி கிறிஸ்மஸ். ஸோ அதனால் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அதை அடுத்து இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, ராக்கஃப்லே சென்டரில் இருக்கோம். ராக்கஃப்லே சென்டரில் அந்த நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிறிஸ்மஸ் மரத்தில் வந்து லைட்லாம் வைக்காமல் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்லாம் வச்சு செம்ம சூப்பராக இருக்குது. கீழே ஸ்னோ ஸ்கேட்டிங்கில் மக்கள் விளாண்டுட்டு இருக்காங்க. அதையும் போய் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா சரியாக 11 o'clock ஆகுது. கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ஸோ இன்னைக்கு கூட இது முடிஞ்சிடும். அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வந்திருக்கேன். டிராஃபிக்லாம் தாண்டி ட்ரைவ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hour ஆயிடுச்சு எனக்கு இங்கே நான் வர்றதுக்கு. சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். இங்கே இருக்கு ட்ரீ, அப்படியே வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, அப்பா அப்போ கிட்ட போனேன் பாருங்க. பாருங்க மக்கள் பாருங்க எவ்வளோ மக்கள்னு. ஓ செம்மையா. இது பாருங்க, இது ஒரு ஸ்டோர். ஏதோ நம்ம மக்கள் நிறைய மக்கள் நான் பார்த்தேன். படிக்கிற பசங்க எல்லாரும் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. சொல்ல மறந்துட்டேன், டெம்பரேச்சர் வெளியில -5 இருக்குப்பா. பாருங்க சாரி, இங்க பாருங்க தெரியுதா? எவ்வளோ பெருசுல. பாருங்க இப்போ கிட்ட இருந்து கீழே ஸ்கர்ட்டிங் விளாட்றாங்க பாருங்க. செம்மையா. இது வந்து இந்த பக்கம் அப்படியே வெளியில போனோம்னா ஓகே. ஸோ மக்களே, இப்போ பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த கிறிஸ்மஸ் நம்ம வந்தோம், என்ஜாய் பண்ணோம். ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஏன் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து இந்த மரத்தை மட்டும் ஏன் பயன்படுத்துறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்கும். ஸோ இந்த மரத்தை தான் வந்து பயன்படுத்துறாங்க. இதோட பெரிய மரம் தான் வந்து அந்த மரம். ஸோ ஏன் இதை மட்டும் பயன்படுத்துறாங்க, ஏன் மற்ற மரத்தெல்லாம் பயன்படுத்தலை அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் மைனஸில் இருக்கும். மைனஸில் அப்படிங்கிறப்போ வந்து எந்த ஒரு மரத்துலையுமே வந்து இலைகள்லாம் இருக்காது. எல்லா இலைகளையும் வந்து உதிர்த்துரும் எல்லா மரங்களும். ஆனால் இந்த மரம் மட்டும்தான் அதோட இலையெல்லாம் வந்து உதிர்க்காம பச்சை பசேர்னு பச்சை கலரில் இருக்கும். என்ன அப்படின்னா பாசிட்டிவான ஒரு வைப் கொடுக்கும். எவ்வளோ குளிர் அடித்தாலும் சரி, எவ்வளோ பனி வந்தாலும் சரி, எவ்வளோ மழை வந்தாலும் சரி, அந்த இதில் வந்து அந்த மரம் வந்து பச்சை கலரில் தன்னோட இதை விடாமல் இருக்கும். அதனால தான் இந்த மரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு நிலைமையிலையுமே வந்து நம்ம சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எந்த ஒரு நிலைமையிலையும் வந்து சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி அந்த ஒரு இதுக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து இந்த மரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம துவண்டு விடாமல், நம்ம பின் வாங்கிடாமல் எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த மரத்தை வந்து பயன்படுத்தி இந்த மரத்தை வந்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. ராக்கஃப்லே சென்டர், ரெண்டாவது நியூயார்க் சிட்டியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ் இந்த ராக்கஃப்லே சென்டரில் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இங்கே வரணும் அப்படிங்கிறது வந்து கோடிக்கணக்கான மக்களினுடைய கனவு. என்னால் வர முடிஞ்சுது, அதனால் காமிக்கிறேன். வர முடியாதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருவாங்க. ராக்கஃப்லே சென்டர் எப்போ பண்ணது என்ன அப்படின்னு. 1989 1989 யா இதெல்லாம் கொடுத்துருவாங்க. நியூயார்க் சிட்டியில் ட்ரக் ஃபுட் ரொம்ப ஃபேமஸ். எங்கே போனாலும் லேமோ ரைஸ், இந்த ஸ்டேக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த பில்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மியூசிக் ஓடிட்டுருக்கோம், லைட் ஷோலாம் நடந்திருக்கும். பட் இப்போ வந்து நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் கடைசி. 10 மணிக்கு மேலே வந்து நிப்பாட்டுருவாங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க, மக்கள் கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. ஓகே.
ஒரு பாய் சொல்லிருங்க, அப்படியே போலாம். பாருங்க கூட்டம் பாருங்க, ஐயே அப்பா செம்ம கூட்டம்ல. ஸோ இப்போ பாருங்க, நம்ம வந்து இந்த பக்கம் வந்திருக்கோம், இடதுபுறம். இங்கே தெரியுதாங்க பாருங்க கிறிஸ்மஸ் மரம். ஸோ இங்கே ஒரு லிஃப்ட் இருக்கும். இந்த லிஃப்ட்டில் நீங்கள் கீழே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கலாம். டிக்கெட் வாங்கி நீங்கள் பக்கத்தில் போய் பார்க்கலாம். அதே போல் இப்போ இந்த கிறிஸ்மஸ் மரத்தை வந்து நீங்கள் இந்த பக்கம் லைன் இருக்கும், இந்த லைனில் வந்து உங்களை வந்து காவல்துறை வந்து கிட்ட வந்து உங்களை பார்க்க அனுமதிப்பாங்க. நீங்கள் போயிட்டு கிட்ட பார்க்கலாம். இதுதான் ராக்கஃபெல்லர் சென்டரு. எக்ஸ்கியூஸ் மீ गाइस. பாருங்க கூட்டம் பாருங்க, கூட்டம் பாருங்க, கூட்டம் கூட்டம் கூட்டம். இன்னும் ஒரு க்ரௌட் வரும், அதை காணோம். ஸோ அவ்வளோதாங்க. பாருங்க இங்கேருந்து செம்ம கிளியராக பக்கத்தில் தெரியுதா மரம். இங்க பாருங்க, நம்ம அங்கேருந்து டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக எடுத்தோம். இது வந்து பாருங்க பக்கமா சைடு. வா நல்லா இருக்குல்ல. ஸோ ராக்கஃபெல்லர் சென்டரு கடைசியாக பார்த்துக்கோங்க. அப்படியே இது ஒரு ஸ்டோரில் பாருங்க, அப்படியே பூனையை உட்கார வச்சுருவாங்க, எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. ஐயோ அப்பா நல்லா இருக்குல்ல. அப்படியே போகலாம் சரிங்களா. ஸோ இதோட நம்ம கிறிஸ்மஸ் ஈவெண்ட் இங்கே முடியுது. நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் சரிங்களா. பார்க்கலாம். பை பாய்.